Hi, hello, this is Staff CA 360 from TAF IS Academy. நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நியூ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டண்ட் டேஸ் அப்படிங்கிறத நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எப்போதுமே பார்க்குறது உண்டு. பட் இம்பார்ட்டண்ட் டேஸ் அப்படிங்கும் போது நம்ம அதோட அப்படியே ஸ்கிப் பண்ணி சேர்த்து பார்த்துட்டு போகிறப்ப ஒரு எக்ஸாம் பர்பஸ் வரப்போ நம்ம மறந்துடும். ஸோ அதுக்காக தனியாகவே அதை வந்து ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். இப்போ வந்து ஜான்வரி மந்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டேஸ், அந்த இம்பார்ட்டண்ட் டேஸில் ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கிறத நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எதை வந்து அடிக்கடி கேட்குறாங்க, எந்தெந்த எக்ஸாம்ஸில் அடிக்கடி இந்த ஒரு டேஸை மட்டுமே இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால் டேஸ் கொஷினால் நம்ம ஒரு மார்க்கை விட்டுட்டு வந்து நிற்கணும்னு அது தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் மந்த் வைஸ் நம்ம வந்துட்டு பார்த்துலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷினாகவும் நம்ம பார்த்துலாம். ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கேட்கப்பட்ட அந்த டேஸையும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதோட தீம் ஆஃப் திஸ் ப்ரெசன்ட் இயர் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்ப நம்ம அதுக்கான தீம்ஸ் மாற நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் ஃபார் தி ஜான்வரி மந்த் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜான்வரி மந்தில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரி ஃபர்ஸ்ட் ஜான்வரியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் ஃபேமிலி டே அப்படிங்கிறது ஜான்வரி 1. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபேமிலி தான் வந்து என்ன தான் அப்படி பேசினாலும் முதன்மையானது நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஃபேமிலி தான் நம்மளை வந்து நார்மலாகவே வந்து கட்டமைக்குது. அந்த கட்டமைப்பிலேருந்து தான் ஒவ்வொருத்தவங்க வந்து குரூப் ஆஃப் ஃபேமிலிஸாக இருந்து ஓவராலாக நம்ம வந்து ஒரு சொசைட்டியாக வந்துட்டு பில்ட் பண்ணி நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாருக்குமே என்னது, அவங்களோட நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி தான். ஸோ அதனால் அப்போ ஜான்வரி வெரி ஃபஸ்ட்டு நியூ இயரு, வெரி ஃபஸ்ட்டு டே என்னது, குளோபல் ஃபேமிலி டே அப்படிங்கிறத எல்லாருமே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? குளோபல் நான் சொல்கிறது வந்து குளோபல் ஃபேமிலி டே அப்படிங்கிறது ஓவரால் அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜான்வரி 1 எப்போதுமே there is a difference between பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், குளோபல், வேர்ல்டு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அதில் அதுன்னு டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம சமமாக சொல்கிறோன்னா குளோபல் சொல்லுவோம், குளோபலி, வேர்ல்டுனாலும் மொத்தமாக உலகம் முழுக்க சொல்லக்கூடியதை நம்ம அப்படி தான் சொல்லுவோம். அண்ட் நேஷ்னல் அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னலில் நடக்குது, நேஷ்னல் லெவலில் நடக்கிறத நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் அதர்வைஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல்னாலும் நிறையா இது சேர்ந்தது தான். பட் என்னென்னா இன்டர்நேஷ்னல்ஸ்னால் இப்போ நம்ம ஒரு நேஷ்னல் இருக்கோம், நம்மளோட நடக்கிறத பார்க்குறோம். நம்மளை மாதிரியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நேஷன்ஸ் வந்துட்டு இன்டர் கனெக்ஷன் நம்மளை மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ அதுதான் இன்டர்நேஷ்னல். அதனால் அந்த குளோபலு, வேர்ல்டு, அப்புறம் நேஷ்னல், இன்டர்நேஷ்னலுக்கு தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதை நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இன்டர்நேஷ்னல்னால் சர்வதேச அப்படிங்கும் போது நம்மளை மாதிரியே இன்னும் பல நாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. சில நாடுகள் பண்ணாமல் கூட இருக்கலாம் குளோபலி பார்க்குறப்ப. அப்போ நம்ம இன்டர்நேஷ்னலுங்கிறத அதை நம்ம அங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ Jan 1 வெரி ஃபர்ஸ்ட் டே குளோபல் ஃபேமிலி டே. இந்த க்ளூவையும் நான் க்ளூவாகவும் சொல்லிடுறேன், அதை பார்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு பிரைலி டே ஜான்வரி 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஜான்வரி 4 என்னது, வேர்ல்டு பிரைலி டே. ஓகேவா? சரி, இந்த வேர்ல்டு பிரைலி டே வந்துட்டு யாரோடைய பர்த் ஆனிவர்சரியை வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லூயிஸ் பெர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை வச்சு தான், பர்த் ஆனிவர்சரியை வச்சு தான் நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ இந்த பிரைலி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வையற்றவர்கள் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கான அந்த படிக்கக்கூடிய அந்த ஒரு போர்டு, அதில் வந்து அவங்க அந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கான ஃபீடு இருக்கும். அதை அவங்க தடவி பார்த்து அவங்க கரெக்டாக அதை வந்து படித்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அதை வச்சே நிறைய பேர் சாதிச்சிட்ருக்காங்க, பார்வை அற்றவங்களாக இருந்தால் கூட. சரியா? ஸோ அதனால் வந்துட்டு பிரைலி டே அப்படிங்கிறது வந்து லூயிஸ் பிரைலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைலியை அவர் வந்து கண்டுபிடிக்க அந்த ஒரு ஸ்டடிங் சிஸ்டம் ஃபார் தி பிளைண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இதுக்கான ஒரு இதுதான் இந்த ஜான்வரி 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டே. ஓகேவா? சரி, ஸோ வந்து பிரைலி டேக்கான டே என்னது, ஜான்வரி 4. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பிரைலி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 1 2 நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்பெக்ஸ் போடுறோன்னா 3 4 அந்த மாதிரி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜான்வரி 4 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். So January 9 was chosen as the Pravesi Bharatiya Divas because
காந்தி ரிட்டர்ன்டு டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. சரியா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ப்ரீவியஸில் இருக்க வந்து எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. சரியா, ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரவேசிய பாரதிய திவாஸ். ஸோ நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போய் படித்தார். ஸோ லா படிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் ஆனது 1915 ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அந்த ரிட்டர்ன் ஆன அந்த நாளை தான் நம்ம என்ன சொல்வோம், பிரவேசி பாரதிய திவாஸ். தான் நான் ரெசிடென்ட் இந்தியா அப்படின்னா வந்து நம்ம ரெசிடெண்ட்டாக இங்கே இல்லாமல் வெளியில் இருந்து செயல்பட்டு இருக்காங்களா, இந்தியன்ஸ் வெளில இருக்காங்களா, அவங்களுக்கான ஒரு டேவாகவும் பார்க்குறோம். அந்த டே எதை கமாமரேட் நினைவு கூறுது அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1915 இங்கே ரிட்டர்ன் ஆனார் படிச்சுட்டு அந்த டேயை வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா, பிரவேசி பாரதிய திவாஸ் காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா January 9. ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேஷ்னல் யூத் டே January 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, யூத் டே என்னது January 12. ஸோ அது வந்து இன் இந்தியா மார்க்ஸ் தி பர்த் ஆனிவர்சரி ஆஃப் தி விவேகானந்தாவுடைய பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம வந்து என்ன பார்க்குறோம், யூத் டே, நேஷனல் யூத் டேன்னு பார்க்குறோம். இது கூட ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளில் இருக்குது. ஸோ இந்த சுவாமி விவேகானந்தா அவர்களுடைய அந்த பர்த் ஆனிவர்சரி January 12 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே தான் நம்ம யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா, ஸோ அதை 12னா ரொம்ப வந்து இப்போ அண்டர் 16 யங் ஏஜில் வருது 12. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியான ஸ்டேஜ் வந்து என்னது 12 தான். சரியா, ஸோ அப்போ 13 மேலே நம்ம எல்லாமே வந்து அந்த ஒரு அடலசன்ஸ் கிட்ட போயிடும். ஸோ அப்போ வந்து 12 வந்து யூத், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நேஷ்னல் இந்த மாதிரி நம்மளால் ஏதாச்சும் ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணால் தான் க்ளூஸ் கிடைக்கும். ஸோ அதனால் January 12 நேஷ்னல் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மி டே January 15 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இந்தியன் ஆர்மி டே அப்படிங்கிறது வந்து January 15. இப்போ ஆர்மியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு எல்லாரையும் வந்து செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் வந்துட்டு இந்த இந்தியன் ஆர்மி டே அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்துட்டு எப்போதுமே வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஆர்மியில் நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்காக வந்து அவங்களோட உயிரையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கப்போ அந்த ஆர்மி அப்படிங்கிறது அந்த 3 இதுவுமே நேவலில் ஆர்மி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏர்ஃபோர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ஸாக டிஃபென்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமானவங்க தான். ஏன்னா வந்து அவங்களோட செல்ஃபை விட்டு மற்ற செல்ஃப்ஸ் எல்லாருக்கும் போராடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கான ஒரு ஆர்மி டே, அதில் வந்து ஒன்றுமான ஆர்மி டே தான் January 15 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்துட்டு January 15 இந்தியன் ஆர்மி டே. ஓகே, சரி நெக்ஸ்ட் நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே January 16. ஓகேவா, January 16 என்னது நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே இந்த வார்த்தைகள் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து புதுசாக நம்மளே வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகி நம்மளே ஒரு தொழில் புதுசாக தொடங்கி நம்ம பண்ணுறோம். அது முதல் தொடங்கக்கூடியது வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாரி, ஸோ அதுக்கான ஒரு டே வந்து January 16 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் வந்துட்டு நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ ஒரு 16 வயசு ஆனிச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் எனக்கே பண்ணிக்க தெரியும் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் ஏதாவது சண்டை போட்டோன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம வந்து அப்போயே ஸ்டார்ட் அப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ January 16 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப். ஓகேவா, ஸ்டார்ட் அப் டே, நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே. ஓகே, நெக்ஸ்ட் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் NDRF ரைசிங் டே. ஸோ நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் NDRF ரைசிங் டே. ஓகேவா, ஸோ டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் பேரிடரில் வந்து நம்மளை வந்து ரெஸ்கியூ பண்ணுறவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேரிடரில் ரெஸ்பான்ஸ் கொடுத்து ரெஸ்கியூ பண்ணி அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கான ஒரு டே தான் வந்துட்டு NDRF ரைசிங் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து January 19 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, January 19 தான் வந்து ரைசிங் டே. ஓகே, நெக்ஸ்ட் பரக்ரம்
பராக்ரம் திவாஸ் ஜான்வரி 23 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பராக்ரம் திவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா வந்துட்டு 1942லேயே பார்த்திங்கன்னா Jan 23 வந்து நம்மளுடைய ஃப்ளாகை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி நம்ம வந்து லிபரேஷன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல் வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தை வந்து அவரே வந்து தனியாக தொடங்கினார். அதோட ஃபார்மேட்டில் தான் சிங்கப்பூரில் அவர் தொடங்கினார். அதோட ஃபார்மேட்டில் தான் நம்ம அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ஆர்மிஸ் எல்லாமே வந்து அடுத்த கட்டமாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போ முதல் வந்து ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அவர் தான் வச்சுருந்தார். ஸோ அவருடைய பர்த் ஆனிவர்சரியை நினைவு கூற வகையில் கமாமரேட் பண்ணுற வகையில் தான் January 23 வந்து பராக்ரம் திவாஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய பர்த் ஆனிவர்சரி தான் பராக்ரம் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே January 24. ஸோ ப்ரீவியஸ் ஆஸ்க் கொஷின்லேயும் வருது. நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே இஸ் அப்சர்வ்டு இன்னா January 24 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கேர்ள் சைல்டு டே அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் வைஸ் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து January 24 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கேர்ள் சைல்டு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அவங்க வந்து நிறையா பேர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பிறந்தாலே வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்து பெண் குழந்தைகள் வளர்ந்து அதுக்கப்புறம் வரப்போ அந்த குழந்தைகளுக்கான ஒரு முக்கியத்துவம், அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்டிஷன்ஸ் மோசமாக போய்கிட்டு இருக்கு. பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக நம்ம எல்லாருமே வந்துட்டு வச்சுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து கேர்ள் சைல்டுக்கான ஒரு நேஷ்னல் டே அப்படிங்கிறது தான் வந்து January 24 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே அப்போ January 25. ஓகேவா? நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் Jan 25 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ 25 வயசானாலே நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம். ஓகேவா? ஸோ அந்தமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓட்டு போட்டால் தான் அந்த எம்எல்ஏ ஆக முடியும். அப்போ January 25 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? முதன்மையாக முதல் நம்ம எலெக்ஷனில் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே முதன்மை. அப்போனா வந்து ஜான்வரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு January 25 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே இஸ் ஆர்கனைஸ்டு பை, யாரால ஓட்டர்ஸ் டே ஆர்கனைஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ரிபப்ளிக் டே பார்த்தீங்கன்னா January 26 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் எப்போ அப்படின்னா January 26, 1950 தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன்டு ஃபோர்ஸ்னால் செயல்பாடுக்கு வந்த அந்த காலகட்டம், அந்த தேதிங்கிறது January 26, 1950 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் ரிபப்ளிக் டே January 26. இப்போ நடந்த நம்மளோட 2026 கரண்ட் ரிபப்ளிக் டே வந்து 77th ரிபப்ளிக் டேங்கிறத நம்ம நோட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ அதோட தீம் வந்து 150 years of வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வந்தே மாதரம் சாங் வந்து 150 years நிறைவு பெற்றுடுச்சு. அதனால தான் அந்த சாங்கை வந்துட்டு கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் செரமோனிஸ்லையும் அந்த ஒரு சாங்கை ஃபஸ்ட்டு ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதும் அதனால தான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஃபாலோடு பை தி நேஷ்னல் ஆந்தம் அப்படியும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே January 26 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் January 26 அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். கஸ்டம்ஸ் டேயும் January 26 தான். ஓகே, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்துட்டு ஒரு ஷிப்பு ஒரு எதாக இருந்தாலும் வந்து ஒரு ட்ரேடிங் எதாக இருந்தாலும் அங்கேருந்து இங்கே வருது, வேறு இடத்துல இங்கேருந்து அங்கே போகுது அப்படிங்கும் போது அவங்க தான் வந்துட்டு அதுக்கான அந்த பாதுகாப்பாக இருந்து எல்லாமே வந்துட்டு பண்ணி கொடுக்கக்கூடியது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, சரி, நெக்ஸ்ட் மார்டியர்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது சாஹித் திவாஸ்னும் சொல்லுவோம். அது January 30 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மார்டியர்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மகாத்மா காந்தியை கோட்ஸே அவர்கள் வந்து அசாசினேட் பண்ணார். ஓகேவா? ஸோ மகாத்மா காந்தி உயிரிழந்தார். ஓகேவா? ஸோ அதை கமாமரேட் பண்ணுறதும் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த நாட்டுக்காக நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட உயிரை அர்ப்பணிச்சிருப்பாங்க. அவங்களுக்கான எல்லாருக்குமான ஒரு கமாமரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் வந்துட்டு இந்த சாஹித் திவாஸ் மார்டியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டெத் ஆனிவர்சரி ஆஃப் யாரோட டெத் ஆனிவர்சரியை குறிக்குது அப்படின்னா வந்துட்டு மகாத்மா காந்தி. ஓகேவா? சரி,
நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு எக்ஸாம்ஸ் கொஷின்ஸில் எந்த டேஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிரைலி டே Jan 4th கேட்டிருக்காங்க. அண்ட் பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது January 9th. யூத் டே January 12th. ஆர்மி டே பார்த்தீங்கன்னா January 15. பரக்ரம் திவாஸ் January 23. நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே January 24. National Voters Day January 25, Republic Day January 26, International Customs Day January 26, Martyrs Day January 30. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்லி எக்ஸாம்ஸில் அதிகமாக ஜான்வரி மந்தில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரிவிஷன் எம்சிக்யூஸ். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸு. இதை லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். இதை நான் கேட்குறேன், இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தீம் ஆஃப் ஆல் த டேஸ். ஓகேவா? என்னென்ன தீமை இந்த இயர் 2026க்கான தீம் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். January 1 குளோபல் ஃபேமிலி டே. சரி, அதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எம்பராசிங் அவர் global family. சரியா? embracing our global family அப்படிங்கிறதா. family is the very first very வந்து foremost thing. சரியா? அப்படிங்கிறதுனால embracing our global family அப்படிங்கிறதுக்கான ஒரு டே. நெக்ஸ்ட் January 4 வந்து வேர்ல்டு பிரைலி டே, bridging accessibility in a digital first world அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிரைலி வேர்ல்டு இவங்களும் நெக்ஸ்ட் வந்துட்டு they are going through வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஜிட்டலைஸாக எல்லாருமே போயிட்டுருக்கோம். அதனால் பிரிட்ஜிங் அசசபிலிட்டி இன் எ டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. ஓகே, நெக்ஸ்ட் January 10 வந்து ஹிந்தி டே, வேர்ல்டு ஹிந்தி டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேர்ல்டு ஹிந்தி டே இப்போ January 10. ஓகேவா? இந்த வேர்ல்டு ஹிந்தி டே அப்படிங்கிறதுக்கான இந்த வருஷத்துக்கான தீம் ஹிந்தி ஃப்ரம் ட்ரெடிஷன் நாலேஜ் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ வேர்ல்டு ஹிந்தி டேங்கிறது January 10. நெக்ஸ்ட் January 24th பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன், த பவர் ஆஃப் யூத் இன் co-creating education. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அண்ட் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனாக இருக்கக்கூடிய அந்த டேயை வந்து நம்ம எல்லாருமே வந்து த பவர் ஆஃப் யூத் இன் co-creating education இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டேனா கஸ்டம்ஸ் ப்ரொடெக்டிங் சொசைட்டி த்ரூ விஜிலன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ். சரியா? கஸ்டம்ஸ் ப்ரொடெக்டிங் சொசைட்டி த்ரூ விஜிலன்ஸ் அண்டு இன்வெஸ்டிகேஷன் இல்லை இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ துப்புரவு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ட் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து அது மூலிமா சொசைட்டியை வந்து கஸ்டம்ஸ் தே ஆர் ப்ரொடெக்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் January 27 வந்து இன்டர்நேஷ்னல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே. ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெருப்பு மூலியமாக மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்தாலும் அந்த ஹாலோகாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மீனிங் வைஸ். ஓகேவா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1939 to 42 அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இரண்டாம் உலகப்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அந்த ஸ்டேஜ் 1939 to 45 இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப்போர் நடந்தப்போ நம்மளுடைய ஹிட்லர் அண்டு நாஜி படைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஜீவ்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூதர்களும் சில பேர் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஒரே இடத்துல வச்சு மேசிவாக ஒரு படுகொலை, அது வந்து ஒரு 6 மில்லியன் 60 லட்சம் பேர் வந்து அந்த ஒரே இடத்துல இருந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய படுகொலையாக அப்போ நடந்திருக்கு. அந்த இதை வந்து நினைவு கூறுற வகையில் தான் வந்துட்டு இந்த டே வந்து நம்ம எவ்ரி இயர் கமெமரேட் பண்ணிகிட்ருக்கோம், நினைவு கூறுறோம். ஸோ Jan 27 வந்து இன்டர்நேஷ்னல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே, பிரிட்ஜிங் ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்களோட யூனிவர்சலாக இருக்கக்கூடிய இந்த வேர்டிங். ஓகே, நெக்ஸ்ட் January 9th வந்து பிரவேசி பாரதிய திவாஸ், டயஸ்போரா கான்ட்ரிபியூஷன் டு எ விக்ஷித் பாரத். ஓகேவா? டயஸ்போரா கான்ட்ரிபியூஷன் டு எ விக்ஷித் பாரத்னா விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது வந்து 2047 நம்மளோட எய்ம் வந்து இண்டிஜினியஸ்லி செல்ஃப் ரியலைன்ட்டாக நம்ம எல்லாருமே வந்து நமக்குரியதை நம்மளே வந்து நிறைய செஞ்சுக்கணும். இந்தியா லெவலில் எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா பண்ணணும். இம்போர்ட்ஸ் பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுடைய பொருட்களை நிறையா நாட்டுக்கு அனுப்பணும். இப்படி வந்து நம்மளே நம்மளுக்கான செல்ஃப் மேட் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம், விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனாக பிரவேசிய பாரத், நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியாலஸ்லாம் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டே தான். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் சண்டே ஆஃப் ஜனவரி, எவ்ரி லாஸ்ட் சண்டே ஆஃப் ஜனவரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெப்ரசி டே. லெப்ரசினா தொழு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது. அந்த தொழு நோயோடைய டே.
தொழுநோய் அப்படிங்கிறது இட்ஸ் அ க்யூரபிள் ஒன் தான். பட் அந்த தொழுநோயை வச்சு எல்லாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒருத்தவங்களை வெறுத்து ஒதுக்குறதெல்லாம் இருக்குதுல்ல, அந்த இதுதான் வந்துட்டு ரொம்பவே கொடூரமானது அப்படின்னு சொல்லிட்டு லெப்ரசி இஸ் க்யூரபிள், த ரியல் சேலஞ்ச் இஸ் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லக்கூடாது தான் இந்த வருஷத்துடைய தீம். நெக்ஸ்ட் January 12 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூத் டே, இக்னைட் தி செல்ஃப் இம்பேக்ட் தி வேர்ல்டு. ஓகேவா? ஸோ செல்ஃப் இம்பேக்ட் நம்மளுடைய செல்ஃபான ஒரு தாக்கம், சரி, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே வந்து அடுத்த கட்டமான ஒரு தீப்பொறியாக பற்ற வச்சு கொண்டு போகிறதுக்கான ஒரு இது. இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு யூத் பண்ணால் அது எல்லா இடத்துக்கும் வந்து பிரதிபலிக்கும், செயல்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டே தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் Jan 15 வந்துட்டு இந்தியன் ஆர்மி டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த ஆர்மி டேக்கோட இந்த இயருக்கான தீம். நெக்ஸ்ட் பரக்ரம் திவாஸ் வந்து நேதாஜி கரேஜ், டிட்டர்மினேஷன் அண்டு பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பரக்ரம் திவாஸ் 139th பரக்ரம் திவாஸ் இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் January 24 நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே, எம்பவரிங் கேர்ள்ஸ் ஃபார் எ பிரைட் ஃபியூச்சர். ஓகேவா? நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டேஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா எம்பவரிங் கேர்ள்ஸ் ஃபார் எ பிரைட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே. ஓகே, நெக்ஸ்ட் January 16 வந்து நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே அண்ட் டேகேட் இம்பேக்ட் செலிப்ரேட்டிங் 10 years ஆஃப் ஸ்டார்ட் அப். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இயரோட தீம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் January 25 நேஷ்னல் வோட்டர்ஸ் டே, மை இந்தியா மை ஓட் அப்படின்னு சொல்லக்கூடியது, சிட்டிசன் அட் தி ஹார்ட் ஆஃப் தி இந்தியன் டெமோக்ரஸி அப்படிங்கிறது அவங்களுடைய லைன்ஸாக அவங்க எப்போதுமே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் January 26 வந்து ரிப்பப்ளிக் டே. நான் சொன்ன மாதிரி 77th ரிப்பப்ளிக் இந்த வருஷம். அண்ட் அதோடைய தீம் வந்து 150 years ஆஃப் வந்தே மாதரம். நெக்ஸ்ட் January 19 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த NDRFோட ரைசிங் டே. இந்த இயருக்கான தீம் வந்து சஸ்டைன்டு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் சர்வீஸ் அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் Jan 50 தான் மார்ச்சியாஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது, மை இந்தியா மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இயருக்கான ஒரு தீம். ஓகே, நெக்ஸ்ட் January 25 நேஷ்னல் டூரிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் டூரிசம் டே என்ன சொல்லுது, ரூரல் அண்டு கம்யூனிட்டி சென்ட்ரிக் டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இயருக்கான தீம். அண்டு சஸ்டைனபிள் ஜேர்னல்ஸ் டைம்லெஸ் மெமரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களோட யூனிவர்சலாக இருக்கக்கூடிய அந்த தீம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்னா ரூரல் அண்டு கம்யூனிட்டி லெவல். இப்போ டூரிசம் வந்து நம்மளோட ஏரியாஸ்லையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் லெவல்லையும் ப்ரொமோட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஏரியாஸ் வந்துட்டு நம்மளோட ஜேர்னிஸ் அண்ட் டைம்லெஸ் மெமரிஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டேலாம் பார்க்குறோம். ஸோ ஓகே, ஸோ ஜான்வரியோடைய ஃபுல் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் அதோட தீம் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் பார்த்துருக்கோம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு சில கொஷின்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி அண்டு எஸ்எஸ்சி இதிலெல்லாம் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணலாம். ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அந்த ஆன்சரை கொடுங்க. ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரிவிஷன் எம்சிக்யூஸில் நேஷ்னல் யூத் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் தி பர்த் டே ஆஃப் whom? ஓகேவா? ஸோ அதான் ஆப்ஷன் ஏ காந்தி, விவேகானந்தா, தாகூர், போஸ். யாருன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் Jan 24th, 25th, 26th இல்லை 27th. தேர்ட் கொஷின், பரக்ரம் திவாஸ் இஸ் அசோசியேட்டட் வித் பகத்சிங்கா இல்லை சுபாஷ் சந்திர போஸா, பட்டேலா ஆர் நேருவா? யாருன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். ஆர்மி டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் Jan 15, 14, 16, 17. நெக்ஸ்ட், வேர்ல்டு பிரைலி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் Jan 3rd இல்லை Jan 4th, Jan 5th இல்லை Jan 6th. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய இந்த வீடியோஸ்லேயே நான் இதோட கொஷின்ஸோட எல்லா இதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஜான்வரி மந்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், வித் தீம்ஸோடையும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.